ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முக்கியமான சில தகவல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன். ஈவி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா புது வரவு நிறைய வர வேண்டியது இருக்குது. இப்போ புது வரவு அப்படின்னு கேட்டவனே, என்ன பாஸ் ஹோண்டா தானே சொல்ல போகிறீங்க? அதான் தெரியுமே, நீங்கள் காலங்காலமாக சொல்லிட்டீங்க ஹோண்டா வரல, யமஹா வரல. அண்டு நமக்கு இது தெரியுமே, இந்த தெரிஞ்ச கம்பெனிஸ் எதுவுமே வராது. பழைய ஸ்டோரிஸ் இப்போ நம்ம எதுவுமே கொண்டு வர போகிறதில்ல. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவாக வரப்போகுது அப்படின்னு கூட நிறைய வடக்கு நண்பர்கள் கிளப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நமக்கு தெரியாத சில விஷயங்கள், அதுவும் உங்களுக்கே தெரியாத சில ஜப்பான் நிறுவனங்கள்லாம் வந்து இங்கே வரப்போகுது அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருந்தாங்க. அதை வந்து இப்போ நம்ம தெரிஞ்சிருச்சு. அது என்ன அப்படின்றதும், அது ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் இப்படி ஒரு கொலாபரேஷனா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரியான ஒரு ஜப்பான் கொலாபரேஷனோட ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ ஜாப்பனீஸ் ஆட்டோமேக்கர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியன் ஆட்டோமேக்கர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லான்ச் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கும் போனோம். ஆனால் அதை பற்றின அப்டேட்ஸு ஒரு 2-3 வருஷமாக காணோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து ப்ராடக்டை வந்து கைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கம்பெனி என்ன அப்படின்றத நீங்கள் வந்து வீடியோ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான சில புது வரவுகள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். இந்த வருஷம் எண்டுக்குள்ளவே இந்த நான் சொன்ன கம்பெனிஸ் எல்லாமே வந்து நமக்கு டெலிவரியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஷோரூமும் இங்கே வச்சுருவாங்க. ஆனால் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஆர் மார்க்கெட் ப்ளேஸ் ஃபுல்லாக காட்டன் டிஷர்ட்டுங்க. அப்பா என்ன வெயிலுங்க! குளிர் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் கொளுத்துது. நல்ல வேலை நம்ம காட்டன் டிஷர்ட்டு நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ். நீங்கள் வந்து கூகுள் ரிவ்யூஸில் இந்த அளவுக்கு நிறைய நல்ல ரிவ்யூஸ் போட்டிருக்கீங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து பிராண்டை கீப் அப் பண்ணோம் அப்படின்றதுக்காக நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணோம். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த காட்டன் டிஷர்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நல்ல குவாலிட்டி அண்ட் 100% காட்டன். ஸோ அந்த லாஜிக் வச்சு தான் நம்ம வந்து டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது. ஸோ நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கே அந்த ஃபீலிங் தெரியும். நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ண அமேசான் டிஷர்ட்டுக்கும் இந்த டிஷர்ட்டுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். செக் பண்ணி பாருங்கள். அண்டு ட்ராக் பேண்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் நல்ல தரத்தில் கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து நீங்கள் பண்டலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காம்போ ஆஃபர், எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கினா கூட உங்களுக்கு காம்போ ஆஃபர் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். drmarketplace.in. நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீட்டுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, நம்ம ஸ்டார்டிங்கில் ஏத்தர் ரிஸ்டாக போயிடுவோம். ஏத்தர் ரிஸ்டா ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து டெஸ்ட் ட்ரைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட கம்யூனிட்டி இதில் நான் போட்டிருப்பேன் டெஸ்ட் ட்ரைவுக்கு நான் வந்து போக போகிறேன்னு. ஸோ டெஸ்ட் ட்ரைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏத்தர் ரிஸ்டாவில் ஏதாச்சும் கேள்விகள் இருக்குது, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நான் அந்த டவுட்ஸுக்கான கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சில பேர் தான் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வீடியோவுக்கு முன்னாடியே கேட்டதான், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏத்தர் ரிஸ்டாவில் ஏதாச்சும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கூட எனக்கு தெரிவிங்க. அண்டு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ வந்துடுச்சு. நீங்கள் வந்து நியர்பை ஷோரூமில் போய் பாருங்கள். ஏத்தர் ரிஸ்டாக இருந்ததுன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அந்த அனுபவத்தையும் இவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நிறைய கமெண்ட் பண்ண ஒரு விஷயம், ரிவர் இண்டி எப்பப்பா தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க. இப்போ ரிவர் இண்டி வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லி நம்ம சென்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் ஷோரூம் ஃபுல்லாக செட்டப் பண்ணல. பட் ஷோரூம் எங்கே வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சென்னையில் பார்த்திங்கன்னா அண்ணா நகர் கிட்டே அவங்க ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இன்னும் வந்து லான்ச் அவங்க பண்ணலை. அண்ணா நகரில் வரப்போகிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ சென்னைக்கு அவங்க வர்றதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க அப்படின்றது அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயுமே போட்டுட்டாங்க. சரி, இப்போ ரிவர் இண்டி புக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர் இண்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல ஆஸ்பெக்ட் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி, ஒரு புது கம்பெனியாக இருந்தாலும் அவங்களோட டிசைன் ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே 12 இன்ச் மேக்ஸிமம் வீல் சைஸ் இருக்கும். இப்போ சில இது வந்து கொஞ்சம் ரெட்ரோ லுக்கில் 16 இன்ச்சு கூட போகிறாங்க. பட் அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஒரு ஜெய்ஜாண்டிக்காக தெரியல பார்த்தீங்களா. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 இன்ச்சு வீல் கொடுக்குறாங்க. நல்ல வண்டி வந்து பார்க்குறதுக்கு மாசாக இருக்குன்னா பெருசாக இருக்குது. லுக் வந்து நல்லா தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான லுக்குங்க. ஈவியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லுக்கு. இப்போ நீங்கள் டிவிஎஸ் ஐக்யூ பார்த்தீங்கன்னா அது ஒரு லுக்கில் இருக்குது. ஏத்தர் பார்த்தீங்கன்னா ஏத்தர் ரிஸ்டா வேறு ஒரு லுக்கில் இருக்குது. ஈவியில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னோவேட்டிவ் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி எல்லாமே நம்ம ஐஐடி மெட்ராஸாக இருக்கட்டும், ஐஐடியிலேருந்து படித்தவங்க தான் வந்து இந்த ஈவி இண்டஸ்ட்ரியை வந்து ரன் பண்ணுறாங்க. தே ஆர் த கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட் நல்ல பெரிய IP67 உங்களுக்கு பேட்டரி கொடுக்குறாங்க. இதை நீங்கள்
எல்எஃபியா என்எம்சியான்னு கேட்டிங்கன்னா இவங்களும் என்எம்சி செல் தான். ஈவன் தோ ஸ்கூட்டரில் மோஸ்ட்லி ஹை கிரேட் என்எம்சி செல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இவங்க 5 இயர்ஸ் வாரண்ட்டி பை டிஃபால்ட்டாகவே கொண்டு வர்றது நல்ல விஷயம். அவங்க பேட்டரி பேக் மேலே ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் டெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. ரேஞ்ச் அதிகமாக கொடுக்குது. பட் என்எம்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது இப்போ இருக்கிற போட்டியாளர்களோடு பார்க்கும்போது எல்லாருமே என்எம்சி தான் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களும் என்எம்சி தான். கேரண்டீடாக கண்டிப்பாக உங்களுக்கு அதிக லைஃப் கொடுக்கும், 1,00,000 கிலோமீட்டர் சாலிடாக கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த கம்பெனி கிளைம் பண்ணுறது. அண்ட் இவந்தோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.3 கிலோவாட் உங்களுக்கு பீக் பவர். பிஹெச்பியில் பார்க்கும்போது உங்களுக்கு 9 பிஹெச்பி, கிட்டத்தட்ட 125 சிசிக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு மோட்டார் பவர். ஸோ பவர் ரேஷியோலேயும் நல்லா இருக்குது, உங்களுக்கு ரேஞ்சும் இருக்குது. அண்ட் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூட்டிலிட்டி வெஹிக்கிளாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னால் நார்மலாக வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணுறதோட உங்களுக்கு நிறைய அதில் கேரி பண்ண முடியும். இப்போ இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய பூட் ஸ்பேஸ் 55 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்டு வந்திருக்காங்க. சான்ஸே இல்லை, அவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸு எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேயுமே இல்லை. அந்தளவுக்கு இட வசதி பயங்கரங்க. உங்களுக்கு அதில் ஒன்றுத்தையும் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா கால் வைக்கிற இடத்துல சைட் ஸ்டாண்ட் வேறு இருக்குது. இதில் வந்து பேசஞ்சருக்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக கால் வைக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் லக்கேஜ் வைக்கும்போது எக்ஸ்டெண்டடாக காலை வந்து அகட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய யூட்டிலிட்டி பர்பஸுக்கு ஏகப்பட்ட விஷயத்தில் அந்த டிசைனிங்கில் வந்து அவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அதோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது 1,30,000 உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. ஆன் ரோடு 1,50,000 கிட்ட வருது. இதுக்கு வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி புக் பண்ண கூட புக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குது இந்த வண்டி. புது கம்பெனி தான், பட் டூயிங் வெரி குட் ஜாப். ஓகே, நெக்ஸ்ட் கம்பெனி தான் நம்ம ஜப்பான் இன்டகிரேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எந்த கம்பெனின்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஜப்பான் கம்பெனி பேர் வந்து முசாஷி. ஐயோ, அந்த ஜப்பான் பேர் தாங்க ஞாபகம் வர மாட்டுது. முசாஷி ஆர் முசாய், அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். முசாயா, அது முசாஷியா. ஓகே, ஸோ இதுதான். அது பழக நம்மளுக்கு அது வந்துடும். ஓகே, ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியன் கம்பெனி மேலே முதலீடு பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட டெக்னாலஜியும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பிஎன்சி மோட்டார்ஸ். ஓகே, நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ண ஒரு வண்டி பிஎன்சி சேலஞ்சரை பற்றி. என்ன பாஸ் எடுக்கலாமா இல்லையா? நான் எடுக்கலான்னு கேட்டவங்களுக்குலாம் எடுக்கலான்னு தான் சொல்லியிருக்கேன். பிஎன்சியில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா அதோட பேட்ரி டெக்னாலஜி. அது இப்படி ஒரு பேட்ரி டெக்னாலஜி அது சாத்தியம் அப்படின்றது நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா யாருமே அந்தளவுக்கு ஒரு ஸ்டடியான ஒரு பேட்ரி இது வரைக்கும் கொண்டு வரல. பிரிஸ்மேட்டிக் செல்லில் எல்எஃபியில் அதுவும் IP67 மட்டும் ப்ரூவ் பண்ணாமல் அந்த பேட்டரியை வந்து தண்ணியில் டிப் பண்ணியிருக்காங்க. அதோட டெஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் டெஸ்டிங் பண்ணாங்க. அதோட அந்த டியூரபிலிட்டி வந்து பயங்கர ரிஜிடாக இருந்தது. பேட்ரி வந்து பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நல்ல சூப்பரான பேட்ரி. எல்எஃபி பேட்டரியில் உங்களுக்கு 2 கிலோவாட் ஓவராலாக 2 பேட்டரியாக சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோவாட்டு உங்களுக்கு கிடைக்கும். பிஎன்சி சேலஞ்சர் அப்படின்ற வெஹிக்கிளில். இந்த சேலஞ்சர் வெஹிக்கிளில் தான் எனக்கு வந்து சில மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா அது வந்து எல்லாருக்கான ஒரு யூட்டிலிட்டேரியன் வெஹிக்கிளாக இல்லை. டிசைன் ஆஸ்பெக்டில் ரொம்ப ஓல்டு டிவிஎஸ் லுக்கை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியான ஒரு லுக்கு. அது ஓகே, நீங்கள் சில இடத்துல அது ஓகே அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க ஓகே தான். ஆனால் நிறைய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட அதோட லுக் விஷயமா கேட்கும்போது அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் லுக்கு வந்து ரொம்ப ஓல்டு லுக்காக இருக்குது அப்படின்றது நான் சொல்லலைங்க, மக்களோட கருத்து. ஓகே, ஸோ வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தட், ரைட்? ஸோ அந்த ஒரு விஷயம் தான். பட் இப்போ பிஎன்சி மோட்டார்ஸில் இவங்களோட டைஅப்பில் ஒரு புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வரப்போகுது. அது வந்து ஒரு நார்மலான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லலாம். லுக் இங்கே பாருங்கள். இந்த ஸ்கூட்டரில் என்ன ஸ்பெஷாலிட்டி? இது என்ன ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டோ அப்படின்ற ஒரு ஸ்கூட்டர். பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு குட் லுக்கிங், ஓரளவுக்கு குட் லுக்கிங் வெஸ்பா லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இது நேரில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னே தான் கமெண்ட் பண்ண முடியும். சரி, இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து இந்த ஜாப்பனீஸ் கம்பெனியை பற்றி சொல்லிவிடுவாங்க. இவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் ஒரு பவர் டெரைன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான மோட்டரை வந்து அவங்க தனியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எந்தெந்த கம்பெனியோட அவங்க சேர்ந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா டெல்டான்ற ஒரு கம்பெனி, இந்த இவங்களோட கம்பெனி, அண்ட் டொயோட்டா டுஷூஹோ அப்படின்ற இவங்களோட டொயோட்டாவோட கம்பெனி தான். ஸோ அவங்க வந்து இந்த ஆக்சல்ன்றதுக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து ஆக்சல்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இந்த கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஜாப்பனீஸோட கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்சல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சில கண்ட்ரீஸில், ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து சில சப்ளை, இந்தோனேஷியாவில் இது ரிலேட்டடான சில ஆட்டோ ஷோஸ்லலாம் இவங்க வந்து விளம்பரப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தெரியுது.
இந்தியாவில் பிஎன்சி மோட்டர்ஸோட இப்போ நான் சொன்னல இந்த ஃபோட்டோ அப்படின்ற இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறத பிஎன்சி மோட்டார் சைட்லேயே நம்ம பார்க்க முடியுது. முசாஷி ஆர் முசாய் ஆக்சில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல, அது வந்து அந்த புது டிரைவ் டெரைன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஜாப்பனீஸ் டெக்னாலஜி இருக்குது அண்ட் உங்களுக்கு இதில் சேர்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஆல்ரெடி எல்எஃப்பி டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட எல்லா டெக்னாலஜியுமே இருக்குது. உங்களுக்கு மோட்டரும் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் டெக்னாலஜியில் வருது அண்ட் இவங்களோட எல்லா டெக்னாலஜிலையுமே பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் இன்வால்மெண்ட் இருக்குது. அண்ட் இவங்களோட லைனப்பில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு விண்டேஜ் வண்டி மாதிரி பெர்ஃபெக்டாக கொண்டு வராங்க அண்ட் ஒரு மோட்டார் சைக்கிளுக்கும் வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஓவராலாக இவங்களோட லைனப்பில் 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ இந்த பெர்ஃபெக்டோ மாடல் இந்த ஸ்கூட்டர் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்கூட்டரோட டீட்டெயில் வந்து 2024 எண்டுக்குள்ளே நமக்கு வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். அண்ட் பிஎன்சி கொண்டு வராங்க அப்படின்னும் போது ஆல்ரெடி பிஎன்சியோட ஷோரூம்ஸ் இங்கே நிறைய இடத்துல இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கும், அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி பரிச்சயப்பட்ட கம்பெனிக்கிட்டேருந்து வர்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம். அது ஒன்றும் ஒரு புதுசாக வரப்போகிறது இல்லை. ஸோ இது வரைக்கும் 2024 இப்போ கன்ஃபார்மாக வரப்போகிற வெஹிக்கிள்ஸ்னால் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும், தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 3 வெஹிக்கிளை பற்றி அப்படின்றத, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.